ஒரு அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவர் ஒரு கடையில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். பையன் நல்லா படித்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நல்லா பெரிய ஸ்கூல் காலேஜ்னு படிக்க வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு பணம் கட்டவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் இவரோட பொண்ணை ஒரு சின்ன ஸ்கூலு அப்படி இப்படின்னு குறைஞ்ச செலவில் படிக்க வைக்கிறாரு. ஆனால் பொண்ணு என்னடானா நல்லா மார்க் வாங்குறா. பையனுக்கு மார்க் கம்மியாக தான் வருது. இவருக்கு இவரோட பசங்களுக்கும் நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பணத்தை சேர்த்துட்டு வர்றாரு. ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தில் இவரால் வாங்க முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனையில் அடிக்கடி வீடு மாறுறதுனால, அப்பா நாம் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்க பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணி பட்ஜெட் போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அதுவும் பத்தாமல் இவர் பேங்க்கில் லோன் வாங்குறாரு. இந்த நேரம் பார்த்து இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கு வேறு பணம் செலவாயிடுது. இந்த சூழ்நிலையிலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டினா அந்த நேரம் பார்த்து இவர் பொண்ணுக்கு நல்ல வரன் ஒன்று வருது. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு இப்போது கல்யாணம் வேணாம், நம்ம வீடு வாங்கலாம்பா அப்படிங்குது. ஆனால் இவர் கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு எல்லா பணத்தையும் வச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறாரு. என்னால் வீடு வாங்க முடியலனாலும் என் பையன் சம்பாரித்து வீடு வாங்கிடுவான் அப்படின்ட்டு இவர் அவரோட பையன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் இவர் படிப்பை முடிச்சிட்டாலும் மார்க்கு கம்மிங்கிறதுனால இவர் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியாக அவருக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. அந்த வேலையை இவருக்கு செட் ஆகாமல் இந்த வேலையை விட்டு வந்துடுறாரு. இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணும் புருஷன் சரியில்லைன்னு அப்பா அம்மா கிட்டே திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை என்னாச்சு, இவங்க சொந்தமாக வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதை ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நிஜ வாழ்க்கையே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. இந்த படத்தில் யோகி பாபு வீட்டு புரோக்கராக வர்றாரு. இந்த படத்தை ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம். உங்களை மீண்டும் மற்றவர்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.